திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 14ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும். நண்பர்கள் புதிதாக சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். பெண்கள் உங்கள் திட்டங்களுக்கும் திறமைக்கும் உதவிகரமாக இருப்பார்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அமோகமான பொருளுறவு இருக்கப் போகிறது. அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நண்பர்கள் சகோதரர்களின் கருத்து வேறுபாடு ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் ஏற்படும். தொழில்சார் ஆச்சர்கள் அதிகம் உண்டாகும். ரிஷபம். புதிய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் கூடும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய திறமைகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள். அதே நேரத்தில் புதிய திறமைகளையும் புதிய திட்டங்களையும் புகுத்துவதன் மூலம் உங்களுக்கு ஆளுமைத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும். வேலையில் அழுத்தங்கள் கூடும். எதிர்ப்புகள் தோன்றும். இருந்தாலும் நண்பர்கள் சகோதர உதவியுடன் அதையெல்லாம் வெற்றி கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய பொறுப்புகளால் ஏற்படும் தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெற்று உங்கள் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள இந்த நாளை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகள் உங்கள் விஷயத்தில் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் செய்து தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய பிடிவாதத்திற்கு செவிசாய்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். நண்பர்கள் சகோதர எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். பயணங்களில் அதிர்ஷ்டம் வெற்றி கை கொடுக்கும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துறை உங்கள் மனமறிந்து உங்கள் சொல் கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம். உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் உங்கள் ஆளுமைத்தன்மையாலும் அறிவு சார்ந்த விஷயத்தாலும் வெற்றிகளை குவிக்க போகக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உறவினர்கள் ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அவர்கள் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்களுக்கு செல்வாக்கு கூடும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பெண் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். சிம்மம். தொழிலில் உங்கள் ஆளுமைத்தன்மையால் பொருளாதாரத்திற்கு வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். அதற்கு உங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சகோதர நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்திகளாக இருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் எதிர்ப்புகள் தோன்றி மறையும். இருந்தும் அதெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை தேடி கால விரயத்தையும் பண விரயத்தையும் செய்வீர்கள். குழந்தைகளுக்காக அலைச்சல்கள் அதிகமாகும். விரயங்கள் அதிகமாகும். செலவுகளை குறைக்க வேண்டிய நாள் இது. தேவையற்ற செலவுகளை குவித்தால்
அதுவே ஒரு உபரி வருமானமாக சேமிப்பாக உயரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை உங்களுக்கு வேறுபடுத்தி நடந்து உங்களுக்கு அனுபவத்தையும் ஆதரவையும் பெற்றுத் தருவார்கள். கன்னி, உங்களுடைய சொல்வாக்காலம் செல்வாக்காலம் என்று உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குடும்ப அங்கத்தினர்கள், அதுவும் முக்கியமாக பெண்கள், உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீக்கும். தொழில்சார் பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெறுவீர்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்கள் உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியும் வெற்றியும் தரக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். துலாம், சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் சமாளித்து தான் ஆக வேண்டும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் அழுத்தங்கள் கூடும், பணி சுமைகள் கூடும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். பொருளாதார வளர்ச்சி நன்மையை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், நீண்ட நாள் திட்டங்களை இன்று செயல்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். உங்கள் திறமைக்கும் திட்டங்களுக்கும் வேற்றுமொழி பேசுபவர்கள் அந்நியர்களால் மரியாதையும் மதிப்பும் கூடும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனைகள் படைப்பீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள் அரசினங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் தவிர்க்கவும். பெண்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தால் கவனமும் கண்ணியமும் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவதாக இருப்பதால் அவர்களை புரிய வைத்து செலவுகளை கட்டுப்படுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு, வேலையில் அழுத்தங்கள் பணி சுமைகள் ஏற்படும். எதிர்ப்புகள் தோன்றும், விமர்சனங்கள் தோன்றும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய நாள் உங்களுக்கு. சகோதர நண்பர்களும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்கள் திறமைகள் திட்டங்கள் வெற்றி பெறும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்டிப்பு தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பதால் இன்று உங்களுக்கு இனிய நாள். கும்பம், உங்கள் திறமைக்கும் திட்டத்திற்கும் மரியாதை கிடைக்கும். உறவினர் வருகை நன்மையை தரும். செல்வாக்கு உயரும். உங்களுடைய ஆளுமைத்தன்மையால் உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். பெண் அதிகாரிகள் அதுவும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள் அரசினங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் சகோதரர்கள் செயல்பாட்டை திருப்தி அளிக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். மீனம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். அதே நேரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மீது விமர்சனங்கள் வரும். அதையும் நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். உங்கள் விருப்பத்தை குழந்தைகள் நிறைவேற்றுவீர்கள். குழந்தை விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பத்தை குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்கள் அரசினங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். பெண்கள் விஷயத்தில் கவனமும் கண்ணியமும் தேவை. சகோதரர்கள் நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுபவத்தையும் ஆதரவையும் தந்து இந்த நாளை இனிய நாளாய் மாற்றி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக மட்டுமில்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த வீடியோவை பார்த்த பின் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான்
இது போன்ற வீடியோக்கள் உங்களுடைய அலைபேசியின் முகப்பு திரையில் வீடியோவாகவோ நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களை தரிசனம் செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.